ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அமைதியின் சத்தம், சோலேஸ் ஆஃப் சைலன்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 42 அத்தியாயம் முதல் 12 வசனங்கள். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு மறுமொழியாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுடன் பேசிய பின்பு கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I have waited patiently for the Lord. பொறுமைதான் எதற்கும் ரகசியம். வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகள் செய்ய மருத்துவர்களுக்கு பொறுமை வேண்டும். பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கட்டிட பொறியியலர்களுக்கு பொறுமை வேண்டும். சிறந்தலங்கும் மாணவரை உருவாக்க ஆசிரியர்களுக்கு பொறுமை வேண்டும். பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளை எழுப்ப பெற்றோர்களுக்கு பொறுமை வேண்டும். விளங்காத புதிர்களை ஆராய்ந்து பார்க்க விஞ்ஞானிகளுக்கு பொறுமை வேண்டும். சமாதானமுள்ள குடும்பங்களை கட்டி எழுப்ப தம்பதியருக்கு பொறுமை வேண்டும். புனிதமான குணநலன்களை வளர்க்க கிறிஸ்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். பொறுமைதான் எதற்கும் ரகசியம். நமது வாழ்க்கையில் இன்னல்களையும் இழப்புகளையும் நோய்களையும் தோல்விகளையும் நம்மை தண்டித்து திருத்துவதற்கான பிரம்பாக கடவுள் அனுமதித்து வருகிறார். இவ்வித தண்டனைகளெல்லாம் வெறுமனே அவரது கோபத்தின் வெளிப்பாடு என்று நாம் எடுக்கக்கூடாது. நமது முழுமையான மாற்றம் என்ற முடிவையே அவர் மனதில் வைத்து இவ்விதம் நம்மில் செயல்படுகிறார். எடுத்துக்காட்டாக எபிரேயர் 12 அத்தியாயம் 10 வசனத்தை வாசிக்கிறேன். தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் கொஞ்ச காலம் நம்மை சிட்சித்தார்கள். ஆண்டவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் எப்பொழுதும் உடனே நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏன் என்று காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாக காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில், தற்காலம் பிற்காலம், அங்குதான் பொறுமை வருகிறது. அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். கடவுளது அமைதி என்னும் குரலை நாம் புறக்கணித்து விட்டு நாம் தவறான திசைகளில் நம்முடைய ஆத்திரத்தினால் நாம் திசை திரும்பி விடுகிறோம். காரியம் என்ன? இன்னும் குழம்பி விடுகிறது. இறைவனது இடைப்பாடுகளில் பிரியமானவர்களை நாம் பொறுமை இழப்பதால் நமது நேரமும் பலமும் தான் வீணாகும். ஒரு சாதாரண சுளுக்கு மோசமாகி முட்டு பிசங்கி போகும். அதைத்தான் வசனம் 13
இந்த எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்திலே வாசிக்கிறோம், முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படிக்கு. அதாவது சுளுக்கா இருக்கிறது பிசகி போகக்கூடாது. உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று திருவசனம் கூறுகிறது. பொறுமையாய் தாங்கிக் கொள்ளுவதோ மன உறுதியை பெருக்கி நற்குணத்தை நம்மிலே உருவாக்கும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வின் துவக்கத்தில் நாம் கடவுளின் பரிசுத்தத்தை காதுகளினால் தான் கேட்டோம். ஆனால் பரிசோதிக்கும் நெருப்பின் வழியாக நாம் நடந்து வந்த பின்னரோ அவரது மாட்சிமையை, அவரது பரிசுத்தத்தை நமது கண்களால் நாம் காண்போம். அப்பொழுதுதான் நம்முடைய மனம் திரும்புதல் இன்னும் ஆழப்படும். இனிமேல் பீடத்தண்டை போய் மனம் திரும்புதலின் ஜெபம் ஏறெடுப்பது மட்டுமல்ல, குப்பை கிடங்கில் மனம் திரும்புதலின் கண்ணீர் விடும் அனுபவமும் நமதாகும். இதுதான் யோபுவின் அனுபவமாம். என்ன சொன்னான்? இதுவரை நான் உம்மை காதுகளால் கேள்விப்பட்டேன், இப்பொழுது என்னுடைய கண்களால் உம்மை நான் காண்கிறேன். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னான். இப்படிப்பட்ட யோபுவின் பொறுமையை பின்பற்ற வேண்டுமென்றே நாம் அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு 5:11, காலமெல்லாம் பாடுகளின் பள்ளியிலும் கசக்கும் கல்லூரியிலும் பிரியமானவர்களே நாம் பயின்று கொண்டே இருக்க வேண்டும். All our life we must be learning in the school of suffering and the college of chastisement. திமிர் பிடித்த அநேகரது வாழ்க்கையை நொறுக்குவதற்காக கடவுள் வியாதிகளை பயன்படுத்தி இருக்கிறார். கொல்லும் நோயொன்றை அனுபவித்த மன்னன் எசேக்கியா என்ன சொன்னான்? என் ஆயுளின் ஆண்டுகளிலெல்லாம் என் ஆன்மாவின் கசப்பை நினைத்து நான் நடந்து கொள்ளுவேன். பொறுமையால் மனம் இனிக்கும், சினம் தணியும், அகம் அடங்கும். தப்ப முடியாத, விளக்க முடியாத சூழல்களில் கடவுளிடம் யோபு சொன்னதையே நாமும் சொல்ல வேண்டும். அழகாக சொன்னான் 40ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்திலே, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். மறுபடி வாசிக்கிறேன், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். அதிசீக்கிரம் நீங்கும் உபத்திரவம் அதிக நித்திய கனமகிமை தரும். பலவித இன்னல் கண்டும் சிலவேளை சிக்ஷை வந்தும் பதறாமல் பொறுப்பேனையா. கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். எங்கள் மகா பெரிய தேவனே, யோபுவின் பொறுமைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யோபுவின் பொறுமையை கவனித்து பின்பற்றும்படி புதிய ஏற்பாடு எங்களை அழைக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். காதுகளினால் மட்டும் கேட்ட அனுபவம் எங்களுக்கு போதாது ஆண்டவரே. அகக்கண்களால் நாங்கள் உம்மை கண்டு எங்களை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து நாங்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப அந்த பரிசுத்த கண்ணீர்களை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவே நீர் சிட்சிக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து விடாதிருக்க நீர் உதவி தாரும். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே முடமாயிருக்கிறது பிசகி போவதற்கு முன்பதாக எங்களுடைய கால்களையும் கரங்களையும் நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தாரும். பொறுமை மன்னராகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நாங்களும் பொறுமையா இருந்து பொறுமைக்கு தோழராக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பொறுமைதானே பெரிய இடி தாங்கி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆத்திரப்பட்டு நாங்கள் செய்கிற காரியங்களுக்கு இன்றோடு முற்றுப்புள்ளி வைத்து விட உதவி தாரும். யோபின் பொறுமையை குறித்து நாங்கள் வாசித்தோம், இன்று நாங்கள் அதை தியானித்தோம். அதுவே எங்களுடைய வாழ்க்கையின் மகுடமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.